ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 8ஓட அசைன்மெண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 3rd கொஸ்டின் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே கிட்டே, நம்ம இப்போ இந்த நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி 8th லெவல் புக்ல பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. இதுல பாருங்க சவும்பா தயா காம் அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து அசைன்மெண்ட் பார்ட்டு. இதுல வந்து நம்ம 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணோம். 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 8th லெவல்ல 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ஏதாவது 5 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம 3rd கொஸ்டின் வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 4th கொஸ்டின் பாருங்க. ஜவஹர்லால் நேரு की देश सेवा के बारे में 20 वाक्यों लिखिए. இந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம இந்த வீடியோல ஆன்சர் பார்க்க போறோம். ओके, இப்போ 4th क्वेश्चन பாருங்க. जवाहरलाल नेहरू की देश सेवा के बारे में 20 वाक्यों लिखिए. அதாவது ஜவஹர்லால் நேரு ஜி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நாட்டு சேவை எப்படி இருந்தது அதை பத்தி 20 வாக்கியம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஜி கே ஜீவன் और देश सेवा. ஜவஹர்லால் நேருஜியின் வாழ்க்கை மற்றும் தேச சேவை. லைஃப் ஆஃப் ஜவஹர்லால் நேருஜி அண்ட் सर्विस टू नेशन. இப்போ வந்து फर्स्ट पॉइंट பாருங்க. जवाहरलाल नेहरू हमारे देश के महान नेता थे. ஜவஹர்லால் நேரு நமது நாட்டின் சிறந்த தலைவர். ஜவஹர்லால் நேரு இஸ் our country's great leader. ओके, இப்போ सेकंड पॉइंट பாருங்க. जवाहरलाल नेहरू का जन्म इलाहाबाद में 14 नवंबर सन 1889 को हुआ. ஜவஹர்லால் நேரு இலாஹாபாத்தில் 1889 நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். ஜவஹர்லால் நேரு was born on November 14th 1889 in Allahabad. அடுத்தது 3rd பாயிண்ட் பாருங்க. उनका पूरा नाम पंडित जवाहरलाल नेहरू है. அவருடைய முழு பெயர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. His full name is पंडित जवाहरलाल नेहरू. அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க. उनके पिता का नाम मोतीलाल नेहरू और माता का नाम स्वरूप रानी था. அவருடைய தந்தையின் பெயர் மோதிலால் நேரு மற்றும் தாயின் பெயர் ஸ்வரூப ராணி. His father's name is Motilal Nehru and his mother's name is Swarupa Rani. அடுத்தது 5th பாயிண்ட் பாருங்க. नेहरूजी देश सेवा में तन मन धन से जुट गए. நேருஜி தேச சேவையில் உடலாலும் மனதாலும் பொருளாலும் இணைந்து இருந்தார். He was physically, psychologically and economically involved in serving the country. அடுத்தது 6th பாயிண்ட் பாருங்க. गांधी जी और सरदार पटेल के साथ मिलकर सत्याग्रह किए. காந்திஜி மற்றும் சர்தார் பட்டேலுடன் சேர்ந்து சத்தியாகிரகம் செய்தார். He joined with Gandhiji and Sardar Patel for सत्याग्रह. அடுத்தது 7th பாயிண்ட் பாருங்க. वे अंग्रेजों के खिलाफ स्वतंत्रता संग्राम में शामिल हो गए. அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். He joined the struggle for independence against the Britishers. அடுத்தது 8th பாயிண்ட் பாருங்க. उन्होंने भारतीय स्वतंत्रता संग्राम में बहुत महत्वपूर्ण भूमिका निभाई. இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தார். He played a very important role in the Indian freedom struggle. அடுத்து 9th பாருங்க. उन्होंने गांधी जी की विचारधारा के अनुयायी थे. அவர் காந்திஜியின் சித்தாந்தத்தை பின்பற்றியவர். He was the follower of Gandhiji's ideology. அடுத்தது 10th பாயிண்ட் பாருங்க. उन्हें आधुनिक भारत का शिल्पकार भी कहा जाता है. அவர் நவீன இந்தியாவின் கட்டிட கலைஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். He is also known as architect of modern India.
அடுத்தது 11th பாயிண்ட் பாருங்க. உன்ஹோனே தேஸ் கி பிரகதி கே லியே கடி மேகனத் கி. அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைத்தார். He worked hard for the progress of the country. அடுத்தது 12th பாயிண்ட் பாருங்க. உன்ஹோனே डिस्कवरी ऑफ इंडिया नामक एक प्रसिद्ध पुस्तक लिखी थी. அவர் இந்தியாவின் கண்டுபிடிப்பு என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். He wrote a famous book, The Discovery of India. அடுத்தது 13th பாயிண்ட் பாருங்க. उन्होंने इंग्लैंड से कानून की शिक्षा ली और बैरिस्टर बने. அவர் லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். பாரிஸ்டர் ஆனார் எப்படின்னு வச்சுக்கலாம். He studied law in England and became a barrister. அடுத்தது 14th பாயிண்ட் பாருங்க. भारत छोड़ो आंदोलन में भाग लेने के कारण उन्हें 15 जून 1945 को गिरफ्तार कर लिया गया. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு எடுத்ததற்காக அவர் 1945 ஆண்டு ஜூன் 15 தேதி கைது செய்யப்பட்டார். He was arrested on June 15, 1945 for his participation in the Quit India movement. அடுத்தது 15th சென்டென்ஸ் பாருங்க. भारत के प्रथम प्रधानमंत्री ஜவஹர்லால் நேரு थे. பாரதத்தின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு ஆவார். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வாஸ் ஜவஹர்லால் நேரு. அடுத்தது 16th பாயிண்ட் பாருங்க. सन 1955 में उन्हें भारत रत्न से सम्मानित किया गया. 1955 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. He was awarded பாரத் ரத்னா in 1955. அடுத்தது 17th பாயிண்ட் பாருங்க. नेहरू को बच्चे बहुत प्यारे थे. நேருஜிக்கு குழந்தைகள் மிக பிரியமானவர்களாக இருந்தார்கள். Children were beloved नेहरूजी. அடுத்தது 18th பாயிண்ட் பாருங்க. नेहरूजी का जन्मदिन बाल दिवस के नाम पर मनाया जाता है. நேருஜியின் பிறந்த நாள் குழந்தைகள் தினம் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. His birthday is celebrated as Children's Day. 19th பாயிண்ட் பாருங்க. बच्चे नेहरू को चाचा नेहरू कहकर पुकारते थे. குழந்தைகள் நெஹ்ருஜியை மாமா நேரு என அழைத்தனர். Children called Nehruji as Uncle Nehru. அடுத்தது 20th பாயிண்ட் பாருங்க. वे हमें छोड़कर 27 मई 1964 को चले गए. அவர் மே மாதம் 27 தேதி 1964 நம்மை விட்டு சென்று விட்டார். He left us on the 27th May 1964. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி 8th லெவல் புக்கில் இருக்க அசைன்மெண்ட் கொஸ்டின் 4th கொஸ்டினுக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்துருக்கோம். அதில் வந்து நெஹ்ருஜி அவங்கள பற்றி தான் வந்து அவங்களோட நாட்டு சேவை எப்படி இருந்தது, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு 20 சென்டென்சஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏதாவது கட்டுரை நீங்கள் அவங்கள பற்றி எழுதணும் அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், see you, bye.